நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கிடவது. லெமோத்திய மரிய சூசை புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும் ஆண்டோஷரின் பிறந்தநாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், புஷ்பகண்ணம்மாள், ஞானப்பிரகாசம், தெரேஸ்மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், திருநெல்வேலி ஜோசப், பொக்கிஷம்மாள், வனிதா என்கின்ற கரோலின், பிரான்சிஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், மறை மக்கள் யாவரும் கூடுங்கள், எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் அவர் பெயர் சொல்லி பாடுங்கள். இறைவா இதோ வருகின்றோம், இறைவா இதோ வருகின்றோம். இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தார், கரையில் குளமாய் மாற்றிவிட்டார். இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தார், கரையில் குளமாய் மாற்றிவிட்டார். இருளை முழுவதும் நீக்கிவிட்டார், அரியத்தம் ஒளியால் நிறைத்து விட்டார். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், மறை மக்கள் யாவரும் கூடுங்கள், எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் அவர் பெயர் சொல்லி பாடுங்கள். இறைவா இதோ வருகின்றோம், இறைவா இதோ வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோனியாரை விண்ணக படைப்பினையால் நிரப்ப திருவுளமானி அவருடைய பரிந்துரையால் அதே படைப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் வானத்தில் இருந்து சோதோம் கோமரா நகரின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கைகளையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத் அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பி ஓட என்னால் இயலாதது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாயிருக்கிறது, அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர் தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும், இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால்
அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபொழுது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதிர்த்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதாம் கோமரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்திருந்தவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்பு தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கோமராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபொழுது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபொழுது கடவுள் அவரை காப்பாற்றினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 26 2-3 மற்றும் 9-12 முடிவுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. உண்மையாக நடந்து வருவேன். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீ செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையிட்டு. பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கி அருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சினீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகமானது சோதோம் கொமோரா அழித்த நிகழ்ச்சியை வாசிக்க கேட்டோம். இருமுறை வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். நோவா காலத்தில் பெரும் வெள்ளம் வந்து பாவிகளை அழித்தார் கடவுள். பாவத்தை அவ்வப்போது கடவுள் தண்டிக்கின்றார். அளவு கடந்த நிலைக்கு போகின்ற பொழுது பாவங்கள் தண்டிக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. நோவா காலத்தில் அழிந்தது. இரண்டாம் முறையாக சோதோம் கொமோரா, இந்த இரு நகரங்களும் அழிக்கப்பட்டன. இந்த நகரங்களுடைய பாவம் மிக கொடுமையானது. ஓரினை சேர்க்கையிலே அதிகமாக ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் கடவுள் சோதோம் கொமோராவை அழித்தார். அந்த நகரங்கள் பாவத்துக்கு காரணம் கடுமையான தண்டனையாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த பாவம் இன்று உலகத்திலே தலைவிரித்து ஆடுகிறது. மேலை நாட்டிலும் பல இடங்களிலும் ஓரினை சேர்க்கை, இன்னும் பல வகையான தீமைகள் மலிந்து கிடக்கின்றன. இதனை அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாப்பாண்டவரை வற்புறுத்தி கேட்கின்றார்கள். ஆனால் பாப்பாண்டவர் எதிர்த்து நிற்கின்றார். இத்தகைய பாவம் நம்முடைய நாட்டிலும் தலைவிரித்தாட ஆரம்பித்து விட்டது. இது கொடுமையான ஒரு செயல். நியாயமான முறையில் வாழ்கின்ற வாழ்க்கை விட்டுவிட்டு மிருகத்தன்மையான வாழ்க்கையானது மக்களிடத்திலே இருக்கின்றது. இது கண்டிப்பாக கடுமையான முறையில் தண்டிக்கப்படும். இந்த பாவம் என்றாகினாலும் தண்டனைக்குரியது என்பதை உணர்ந்து இன்றைய மக்கள் இதனை உணர வேண்டும். குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் இந்த தீமையை உணராமல் இந்த தீமைக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். இவர்கள் விடுபட வேண்டும் என்று பாப்பாண்டவர் உண்மையிலே ஜெபித்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மன்றாட்டிலே இந்த கருத்திற்காக ஜெபிக்கின்றார். இதனை வற்புறுத்தி அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகின்றவர்கள் கைவிட்டு மனமாற வேண்டும் என்று மன்றாடுவோம். படைப்பு என்னை ஆட்சி உனக்கு தருகின்றேன், பருவகால பயிர்களாக முளைக்கின்றேன், வசந்தம் வீசும் வாழ்வில் என்னை இணைக்கின்றேன், இறைவன் தந்த சொந்தம் என்று நினைக்கின்றேன். உள்ள புறமும் வெண்மையாக வேண்டுமே, சொல்ல பொருளும் உண்மையாக வேண்டுமே, உள்ள புறமும் வெண்மையாக வேண்டுமே, சொல்ல பொருளும் உண்மையாக வேண்டுமே.
கள்ளம் உள்ளம் எரிந்து போக வேண்டுமே, கள்ளம் உள்ளம் எரிந்து போக வேண்டுமே, கருணை வெள்ளம் என்னில் கசிய வேண்டுமே. படைப்பு எண்ணெயாக்கி உனக்கு தருகின்றேன், பருவகால பயிர்களாக உழைக்கின்றேன். அப்பரசத்தில் ஒன்றுபட்டு நிற்கின்றேன், உப்பு சாரம் உள்ளது போல் வாழ்கின்றேன். அப்பரசத்தில் ஒன்றுபட்டு நிற்கின்றேன், உப்பு சாரம் உள்ளது போல் வாழ்கின்றேன். தப்பு ஒன்றும் செய்யவில்லை இறைவனே, தப்பு ஒன்றும் செய்யவில்லை இறைவனே, உப்புற உன் பாதம் வீழ்ந்த பரமனே. படைப்பு எண்ணெயாக்கி உனக்கு தருகின்றேன், பருவ கால பயிர்களாக முளைக்கின்றேன். வசந்த வீசு வாழ்வில் என்னை இணைக்கின்றேன், இறைவன் தந்த சொந்தம் என்று நினைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் வணக்க நாளில் நாங்கள் உளம் கழிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உணர்ந்தாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். வாழ்வும் வழியும் ஒளியுமானவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும்,
இறைவனில் இரண்டர கலந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும், இதயத்தின் ஆழத்தில் முடிவெடுத்தேன், நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இறைபாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகாதே கிறிஸ்து வழியாக முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் வணக்க நாளில் நாங்கள் உமது உண்மையை அறிந்து அந்த அன்பின் செயல்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாருக்கு நவநாள் மன்றாட்டு. புதுமைகள் பல புரிய பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலை, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பதுவா பதுவின் அந்தோனியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவின் அந்தோனியாரே, எல்லா வரமும் ஏக பிதாவா நல்லாதரவாய் நிலைத்து நின்றீரே. பொல்லா நோயால் பேயால் நாங்கள் வல்லோர் உமையை தேடி வந்தோமே.
எல்லா வரமும் ஏக பிதாவால் நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. பொல்லா நோயால் பேயால் நாங்கள் வல்லோனுமையை தேடி வந்தோமே. தளராமல் யாம் தரணியில் வாழ தந்தையினில் அருள் தந்திடுவார். தன்னிகரில்லா இயேசுவின் உருவை தாங்கிய மீண்டும் வந்திடுவார். பதுவா பதுவில் அந்தோணியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவின் அந்தோணியாரே. கடல் வாழ் மீன்களும் மும்முறை கேட்க கடல் வாழ் மீன்களும் மும்முறை கேட்க கனிவாய் கரையில் காத்து நின்றனரே. காலங்கள் கடந்த கடவுளையே நீ கரங்களில் தாங்கிடும் பேறு பெற்ற. தளராமல் யாம் தரணியில் வாழ தந்தையினில் அருள் தந்திடுவார். தன்னிகரில்லா இயேசுவின் உருவை தாங்கிய மீண்டும் வந்திடுவார். பதுவா பதுவில் அந்தோணியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவில் அந்தோணியாரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.